நமச்சிவாய. சிவ பக்தர்களுக்கு வணக்கம். மனிதன் தனியாக பிறந்து சமூக உறவுகளின் வழியே வாழ்க்கை நடத்துகிறார். குடும்பம், நண்பர்கள், உறவுகள், கூட்டாளிகள் என ஒவ்வொருவரும் வாழ்க்கையின் பல்வேறு தருணங்களில் ஆதரவாக இருக்கின்றனர். ஆனால் சில சமயங்களில் உறவுகள் கைவிடும் நேரத்தில் நாம் மிகுந்த மன அழுத்தத்திலும் தனிமையிலும் சிக்கிக்கொள்ளலாம். உறவுகள் மனித வாழ்க்கையில் மைய இடம் வகிக்கின்றன. குழந்தை பருவத்தில் பெற்றோர், இளமையில் நண்பர்கள், உறவினர்கள், மேலும் வாழ்க்கை துணைகள் என வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களில் நெருக்கமான உறவுகள் துணை நிற்கின்றன. ஆனால் பல காரணங்களால் உறவுகள் விலகிவிடலாம். ஒருவரின் வாழ்க்கை சவால்கள் மிகுந்ததாய் இருக்கும் போது மற்றவர்கள் நம்மை தவிர்க்கக்கூடும். நம்முடைய முடிவுகள் அல்லது வாழ்க்கை நிலை மற்றவர்களுக்கு புரியாத போதும் உறவுகள் விலகலாம். சில உறவுகள் நிலைத்திருக்காமல் சிக்கலின் போது மட்டுமே விலகிவிடுவார்கள். இப்படிப்பட்ட சூழலில் மனிதன் தனிமையுடன் சஞ்சலம் அடைகின்றார். ஆனால் இந்த தனிமையை விட தனிப்பெரும் துணையாக இறைவன் இருக்கிறார். உறவுகள் அனைத்தையும் இழந்த போதும் இறைவனின் அன்பு, கருணை மற்றும் பாதுகாப்பு என்றும் நிலைத்திருக்கிறது. பகவத்கீதையின் உபதேசம் என்னை முழுமையாக நம்பியவர்கள் எந்த இடத்திலும் நானே காப்பாற்றுவேன் என கூறுகிறது. இறைவனை உண்மையாக நம்பி பக்தி செலுத்துபவர்களுக்கு எந்த சூழலிலும் இறைவன் துணையாக இருப்பார். இறைவன் நம்மை கைவிடவே மாட்டார். மனித உறவுகளின் போலி பாசத்தை விட இறைவன் அருளானது ஒரே நேரத்தில் நிலைத்தவையாகவும் உன்னதமானதுமாகும். தெய்வ நம்பிக்கையின் சிறப்பை புராணங்கள் மற்றும் நாயன்மார்களின் கதைகள் விளக்குகின்றன. திருநாவுக்கரசர் சமண மதத்தை தேடிச் சென்றபோது தனது சகோதரி தாயார் அவரை கைவிட்டார். சமணர்கள் அவருக்கு பல்வேறு துன்பங்களை உண்டாக்கினர். ஆனால் இறைவனை முழுமையாக பணிந்து இறைவனின் பாதத்தை சரணடைந்த போது சிவபெருமான் அவரை எப்போதும் காப்பாற்றினார். ராமாயணத்தில் சீதை இரணியனிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட பொழுதிலும் இறைவனை நம்பி காப்பாற்றப்பட்டார். தினசரி வாழ்க்கையில் இறைவன் நம்முடன் இருப்பதை உணர முடியும். இறைவனை தினசரி தியானம் செய்தால் எந்த சோதனைகளும் எளிதாக நிறைவேறும். நாம் சந்திக்கும் சவால்கள் அனைத்தும் இறைவன் அருளால் ஏற்படும் ஆசீர்வாதமாக எண்ணினால் மனம் அமைதியாக இருக்கும். இறைவனை நம்பியவர்களுக்கு மனம் அமைதியாக இருக்கும். உறவுகள் நம்மை கைவிட்ட போதும் இறைவனை முழுமையாக நம்பினால் எந்த சோதனைகளும் வெற்றி கொள்ளலாம். நம்பிக்கையான மனநிலை உயிர் வாழ்வின் மிகப்பெரிய ஆற்றல். இறைவன் எப்போதும் உடனிருக்கிறார் என்பதில் நம்பிக்கையுடன் பொறுமையாக இருக்கவும் வேண்டும். உறவுகள் கைவிடும் போது உண்மையான துணை ஒரே ஒருவரே, அது இறைவன். வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை சமநிலைப்படுத்தி மனத்தில் இறைவனை வைத்தால் அனைத்து சோதனைகளையும் வென்றுவிடலாம். இறைவன் எப்போதும் காப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இறைவனை முழுமையாக நம்புவோம். உறவுகள் எப்படிப்பட்ட நிலையிலும் நம்முடன் இருப்பவர் பரமசிவன் என்பதை நிச்சயமாக உணர்வோம். ஓம் நம சிவாய.